ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆஃபீஸில் ரொம்ப அசதியாக இருக்குன்னு வச்சுங்களேன். அசதிக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, உடல் உழைப்பினாலே டயர்டாக இருக்கலாம். இல்லை மனசு சோர்வாச்சுனாலும் உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகும். அதனால் மனசு சோர்வாச்சுன்னா உடல் உழைப்பு கொடுங்க. உடல் உழைப்பினால இருந்ததுன்னா மனசுக்கு நீங்கள் சாந்தப்படுத்துங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரிங்க. எப்படின்றீங்களா? நீங்கள் உடல் டயர்டாக இருக்கிற நேரத்தில் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, இது கம்ப்யூட்டர்லேருந்து தூரம் விட்டுறது, உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, இது பண்ணிங்கனாலே உடல் டயர்ட்னஸ் போயிடும். மனம் சோர்வு இருக்குன்னு ஒரு வாக் போங்க, ஒரு ஸ்விம்மிங் போங்க, நீங்கள் இல்லாட்டி ஒரு ரன்னிங் போங்க. இந்த மாதிரி உடலுக்கு நீங்கள் டயர்ட் கொடுத்தீங்கன்னா மனசு எழுச்சியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போது ரொம்ப அசதியாக, அப்பா என்னால் முடியவே இல்லை, பேக்கை போடணும் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு வரீங்க. திடீர்னு கதவு திறந்தோன்னு ஒரு பாம்பு பார்க்குறீங்க. அப்போ ஆஹா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்ப்பா, நீ அப்புறம் வான்னு சொல்லுவீங்க, தெரிச்சு ஓடுவீங்க இல்லையா? அப்போ எங்கே வந்தது எனர்ஜி? ஸோ இது மனசு உடல் ரெண்டுமே சேர்ந்து